வெல்கம் டு மாத்தேரான். தேங்க்யூ. பேலன்ஸ் பண்ண முடியலங்க. பெட்டிக்குள்ளே போனவா இப்படி வந்துட்டேன். இங்கே வந்து ஏன் வந்து வெஹிக்கிள்ஸ் அலௌடு இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? காரணம் இதுதாங்க. இது எந்த அளவுக்கு ஆபத்துன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது, இல்லை புரிய மாட்டேங்குதான்னு தெரியல. இந்த கல்லை தூக்குனா தாங்க உங்களுக்கு கல்யாணம். நம்ம ஆளுங்களால் எந்த விதத்தில் பொல்யூஷன் பண்ண முடியுமோ அந்த விதத்தில் நாங்கள் பண்ணி காட்டுறோம் அப்படின்ட்டு சபதம் எடுத்துகிட்டு வராங்க போ. சரிங்க, நம்ம ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து நம்ம ஏரியாலேருந்து தானேக்கு போகிற ஃபஸ்ட்டு ட்ரெயினுங்க இது, டேவோட ஃபஸ்ட்டு ட்ரெயின். காலையில் 5:11 போட்டிருந்தாங்க, பட் சீக்கிரமாக 2 minutes ஏர்லியாக வந்துட்டாங்க, 5:09. ஸோ இதில் ஏறுறோம், நம்ம தானே போகிறோம். அங்கேருந்து சென்ட்ரல் லைன் மாறுறோம், அங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் எடுக்கிறோம். 2 to 3 minutes தாங்க கேப். நம்ம ட்ரெயின் அங்கே ரீச் ஆகி அங்கேருந்து அடுத்த ட்ரெயினுக்கு வந்து 2 to 3 minutes தான் கேப். அதுக்குள்ளே நம்ம அந்த ட்ரெயினை ஓடி போய் பிடிக்கணும். பார்ப்போம், போகலாம். ஸோ நம்ம தானேக்கிட்ட வந்துட்டோங்க. ஆனால் வந்து அடுத்த ட்ரெயினுக்கும் நம்ம ட்ரெயின் அங்கே போய் சேர்ந்து அடுத்த 2 minutesல அடுத்த ட்ரெயின் இருக்குது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஓடி போய் பிடிக்க முடியும்னு தெரியல. ஏன்னா நம்ம போகிறது பிளாட்ஃபார்ம் நம்பர் 12. அங்கே வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் வருது, 2ல் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இறங்கி ஸ்டேர்ஸ் எடுத்து ஓடணும். பார்ப்போம் நம்ம லக்கு இப்படி இருக்குது. இல்லைன்னா அடுத்த ட்ரெயின் தான். அடுத்த ட்ரெயின் வந்து 15 minutes கழிச்சு தான் இருக்குது. எப்படி கோப்ப பண்ணுறோன்னு பார்ப்போம். காலையில் 5 மணி மாதிரியாங்க இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஃபஸ்ட்டு ட்ரெயின் போயிடுச்சு. அடுத்து 5:47 ட்ரெயின் தான் நம்ம பிடிக்கணும். அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும் கொஞ்சம் 15 minutes. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. அந்த ட்ரெயின் வந்து நம்ம ஃபஸ்ட் ட்ரெயின் வந்து சீக்கிரம் கிளம்பி இங்கே லேட்டாக வந்தான், அதுதான் காரணம். சரிங்க, நம்ம தானேலேருந்து இறங்கி அடுத்த ட்ரெயின் ஏறியாச்சுங்க. சீட் கிடச்சிருச்சு. காலையில் 5:30ங்க. ஆனால் ஃபுல் கோச் வந்து ஃபுல் க்ரௌடாக இருக்குது. இப்போ வந்து இங்கேருந்து நம்ம போகிற லொக்கேஷனுக்கு வந்து ஒரு 1 மணி நேரம் வச்சுக்கோங்க. இங்கேருந்து 1 மணி நேரம் ஆகும். போகலாம், அப்படியே போகலாம். இப்போ நம்ம கூட இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்காருங்க. ஸோ அவர் வந்து திருப்பதி, ஆந்திராவை சேர்ந்தவர். ஸோ பக்கத்தில் தான் இருக்கார். அப்படியே ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஸோ நம்ம ஃப்ரெண்டும் கூட இன்றைக்கி வந்திருக்காரு நம்ம ட்ரிப்புக்கு. ஸோ அப்படியே போகலாம். அங்கே போயிட்டு பார்க்கலாம். நான் இப்போது வீடியோ ஆஃப் பண்ணி வைக்கிறேன், ஏன்னா 1 மணி நேரம் ட்ராவல் இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம பேசுவோம். மணி இப்போ 6ங்க. டோம்பிவலி ஸ்டேஷன்லேருந்து இப்போ தான் கிளம்பியிருக்கு வண்டி. ஸோ காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சிதுங்க. அதனால் போகிற வரைக்கும் பசி தாக்காதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான். ஸோ அப்படியே ட்ரெயின்லேயே உட்காந்து சாப்பிட்லாம். ஸோ வீட்டிலே பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. சப்பாத்தி வந்து அப்படியே நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணி போட்டு காய்கறிலாம் போட்டு அப்படியே சூப்பராக ஒரு மசாலாலாம் போட்டு பண்ணுது. 1 மணி நேர பயணத்திற்கு பிறகு ஆல்மோஸ்ட் வர போகிறாங்க. இறங்கி போய் பார்ப்போம், போகலாமா? வந்தாச்சு, அப்படியே இறங்கி போகலாம். ஸ்டேஷன் வந்து அங்கேருந்து ஒரு ஷேர் கேப் ஏறிடுவாங்க. ஒரு ஆளுக்கு வந்து 120 ரூபா. முதல்ல 100 ரூபா இருந்து தான். என் ஃப்ரெண்டு சொன்னேன்ல, அவர் போன தடவை வந்திருந்தார். அப்போ வந்து 100 ரூபா தான். இப்போ வந்து 120 மாறிட்டாங்க. கேட்டதுக்கு 1 மந்த்துக்கு மேலே ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போர்டு வச்சுருக்காங்க, அசோசியேஷன் போர்டு வச்சுருக்காங்க. இப்போ வந்து 120 அப்படின்னு சொல்லி. அப்படிங்களா? நல்லா குளிராக இருக்கும், ஜில்லுன்னு இருக்கும் அப்படின்னு நினச்சேன். வெயில் குழந்தை கட்டுதுங்க எப்போதும் போல். ஃப்ரெஷ்ஷாக வந்து விளாட்ல எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால்
அங்கே தானேலேருந்து இறங்கி நம்ம இந்த செகண்ட் ட்ரெயின் மாறும்போதே ஃபுல்லாக எடுத்து கொட்டிடுச்சு. என்ன பண்ணுறதுங்க, அட்ஜஸ்ட் பண்ணி. சரிங்க, மேலே வந்தாச்சு. நம்ம கீழே அந்த ஷட்டில் கேப் எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்து இங்கேயே நிப்பாட்டிடுவாங்க. இங்கேருந்து உங்களுக்கு எந்த வெஹிக்கிளுமே அலௌட் இல்லைங்க இந்த கிராமத்துக்குள்ளே. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வெஹிக்கிள்ஸும் இங்கே தான் பார்க்கிங். இதுக்கு மேலே எதுவுமே அலௌட் கிடையாது. நீங்கள் 2 நாள் தங்குறனாலும் 4 நாள் தங்குறனாலும் உங்களுக்கு எந்த வெஹிக்கிளும் அலௌட் கிடையாது. இங்கேருந்து ஃபுல்லாக நமக்கு நடராஜா தான். ஸோ உள்ளே வந்து டிக்கெட் சென்டர் இருக்குது. டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே நம்ம உள்ளே நடக்க வேண்டியதான். வினோதமாக இருக்குல்லங்க, இந்தியாவில் இப்படி ஒரு நவீன ஒரு காலத்தில் இன்னமும் வந்து வெஹிக்கிள் வாகனங்கள் எதுவுமே அலோவ் பண்ணாத ஒரு கிராமம் இருக்குது அப்படின்னா அது இந்த மாத்திரம் தாங்க. போகலாமா, போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நம்ம ஃபுல்லாக. ஸோ டிக்கெட் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு வந்து 50 ரூபா போட்டிருக்காங்க, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 25 ரூபா போட்டிருக்காங்க. இங்கே வந்து பியூர்லி கேஷ் மட்டும் தாங்க வாங்குறாங்க. ஸோ கேஷ் வந்து நீங்கள் சரியாக எடுத்து ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா க்யூ கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. அதனால தான் நம்ம சீக்கிரம் ஏர்லி மார்னிங்காக வந்தாச்சு. ஐ லவ் மாத்தேரான். ஓகேங்க, ஒரு வீடியோ செல்ஃபி எடுத்துக்கிட்டோம், அப்படியே கிளம்புவோம். இங்கேருந்து ஒரு ஷட்டில் ட்ரெயின் மாதிரி இருக்குதுன்னு கேள்விப்பட்டேங்க. அது வந்து இங்கேருந்து ஹில்ஸுக்கு கொண்டு போய் விட்டுரும். அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு. ஹாய், ஹலோ, தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. இங்கேருந்து நான் சொன்னேன் இல்லைங்க இ ரிக்ஷா இருக்குன்னு, இதுதான் அந்த இ ரிக்ஷா. ஸோ இ ரிக்ஷாஸ் இருக்குது, ப்ளஸ் உங்களுக்கு ஹார்ஸ் ரைடிங்கும் இருக்குது இங்கேருந்து நீங்கள் மேலே போகிறதுக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் சார்ஜஸ் அதிகம்னு நினைக்கிறேன். நம்ம நடக்கலாங்க, நமக்கு இந்த கிளைமேட் எவ்வளோ சூப்பராக ஜில்லுன்னு இருக்குது, நடக்கிறதுக்கு ஒன்றும் இதுவே கிடையாது நமக்கு. போகலாம். சீதா ஏர், சீதா ஃபீல். எஸ், சீதா ஃபீல் ப்ரோ. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்க, திருப்பதி இவர் வந்து தெலுங்கானாலேருந்து வந்திருக்காரு. ஸோ நம்ம பாஷை அவருக்கு புரியாது, ஆனாலும் வந்து இங்கிலீஷு ஹிந்திலையும் நாங்கள் பேசிக்கிறோம். ஸோ வி அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். எஸ் ப்ரோ. எஸ். இங்கே பாருங்க, குதிரை சவாரி போகிறோம், போய்க்கலாம். இல்லைங்க ரேட்லாம் அந்த நம்ம கீழே இறங்கணும்ல அந்த ஸ்டாண்ட்லேருந்து மத்தேரான் ஸ்டேஷன் மேலே இருக்குது, அது வரைக்கும் வந்து 550 ருபீஸு. அதே மாதிரி இங்கே அந்த பாயிண்ட் டு பாயிண்ட்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த பாயிண்ட் நேம் அலெக்சாண்டர், ராம்பாக், லிட்டில் சவுக், பிக் சவுக், அதுக்கெலாம் ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 2300 ரூபா ஹார்ஸில் போனீங்கன்னா. போகிறவங்க போய்க்கலாம், ஆனால் நடக்கலாங்க, நடக்கிறது தான் இங்கே ரொம்ப நல்லது. அதுக்கு தான் இங்கே நிறைய பேர் வராங்களே. பார்த்துக்கோங்க, அப்படியே ரேட்லாம் பார்த்துக்கோங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க, ரொம்ப சில்லுன்னு இருக்குது. நான் எதிர்பார்த்ததை விட ஒரு ஆஃப் பீட் லொக்கேஷன் சொல்லலாம். மும்பைலேருந்து ஒரு 1.5 ஹவர்ஸ் தான் ட்ராவலிங்கு. ஸோ நீங்கள் மத்தேரானுக்கு கீழேருந்து வரணும் அப்படின்னா நெரல் ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு 2-3 ஆப்ஷன் இருக்குங்க. எப்படின்னா, ஒன்று நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம வந்தோம்ல அந்த மாதிரி ஷட்டில் எடுத்து வரணும், அதுக்கு வந்து 120 ரூபா. ரெண்டாவது நீங்கள் அந்த டாய் ட்ரெயின் பிடிச்சி வரலாம், நம்ம அந்த ஊட்டியில் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு டாய் ட்ரெயின். ஸோ அதுக்கு வந்து 500 சம்திங் இருந்தது. நான் டிக்கெட் அங்கே பார்த்தேன், எனக்கு எக்ஸாக்டாக தெரில. ப்ளஸ் தேர்ட் ஒன் வந்து உங்களுக்கு எப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரலாம். ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்க அப்படின்னா நம்ம என்ட்ரி பாயிண்ட் காமிச்சோம்ல, அங்கேருந்து நீங்கள் வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு நடந்து உள்ளே வரணும். ஸோ உள்ளே வந்துட்டிங்கன்னா இங்கேருந்து வந்து உங்களுக்கு ஒரு ஷட்டில் ட்ரெயின் இருக்குது. அந்த ட்ரெயின் இங்கே பாருங்கள், காட்டுறேன். ஸோ இந்த ட்ரெயின்லேருந்து நீங்கள் அமன் லாட்ஜின்னு இருக்கு அந்த ஸ்டேஷன், அங்கேருந்து நீங்கள் வந்து ஷட்டில் எடுத்து மேலே போகலாம், இல்லைன்னா நீங்கள் நடக்கிறனா நடந்தும் போகலாம். இதுதான் உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ். இது வந்து இங்கேருந்து அந்த ஷட்டில் ட்ரெயினுக்கு உண்டான டிக்கெட் அமன் லாட்ஜ்லேருந்து மேலே போக. இப்போ ஃபஸ்ட் கிளாஸ் வந்து 95, செகண்ட் கிளாஸ் வந்து 55. பட் நம்ம டைம் டேபிள் படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரெயின் வந்து 8:45 தான். இப்போ நமக்கு 7:45 தான் ஆகுது. 1 ஹவர் வந்து நம்ம இங்கே நின்று வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நடந்து போகலாமா. ஹலோ.